ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் ரீகால் சர்வீஸ் சென்டர். நம்ம சர்வீஸ் சென்டருக்கு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெபிலைசர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், ஸ்டெபிலைசருடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸ்டெபிலைசரில் வந்து சிங்கிள் பூஸ்ட்டு ஸ்டெபிலைசர் இருக்குது, டபுள் பூஸ்ட்டு ஸ்டெபிலைசர் இருக்குது, ட்ரிப்பிள் பூஸ்ட்டு ஸ்டெபிலைசர் இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்டெபிலைசர் சிங்கிள் பூஸ்ட்னா என்ன, டபுள் பூஸ்ட்னா என்ன, ட்ரிபிள் பூஸ்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். பாருங்கள், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சிங்கிள் பூஸ்ட் அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்குது வந்து டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசரு. டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசர்னால் 130 வோல்டேஜ்லேருந்து 280 வோல்டேஜ் வரை அது ஃபங்க்ஷன் ஆகும், இழுத்து கொடுக்கும். 130 வோல்டேஜ் வந்துச்சுன்னா அதை இழுத்து 230 வோல்டேஜாக ஏசிக்கு கொடுக்கும். சரிங்களா? அதே இது 280 வந்துச்சுன்னா அந்த 280 வோல்டேஜை குறைச்சி 230 வோல்டேஜாக ஏசிக்கு கொடுக்கும். ஏசி தேவையான வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ். கம்மியாக வந்தால் அதிகப்படுத்தி கொடுக்கும், அதிகமாக வந்துச்சுன்னா கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசரு. சரிங்களா? இந்த இதுதான் நான் சொன்ன மாதிரி 130 வோல்டேஜ்லேருந்து 280 வோல்டேஜ் வரை இழுத்து கொடுக்கும். அது கம்மியாக வோல்டேஜ் கம்மியாக வந்துச்சுன்னா இழுத்து அதிகப்படுத்தி கொடுக்கும், அதிகமாக வந்துச்சுன்னா கம்மி பண்ணி 230 வோல்டேஜாக கொடுக்கும். சரிங்களா? அதுதான் வோல்டேஜ் ஸ்டெபிலைசருடைய டீட்டெயில்ஸு. இதுக்கு தான் ஸ்டெபிலைசர் மாட்டுவாங்க. சப்போஸ் அதிகமான வோல்டேஜ் ஒரு சில இடத்துல கிடைக்கும், ஒரு சில இடத்துல வந்து கம்மியான வோல்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி அதிகமான வோல்டேஜ் வந்துச்சுனாலும் ஏசிக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் போர்டு அடியாயிரும். கம்மியான வோல்டேஜ் வந்துச்சுனாலும் ஏசியில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் போர்டு ஏதாவது ஒன்று அடியாயிரும். அதுக்காண்டி தான் கரெக்டான வோல்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டெபிலைசர் வந்து மாட்டுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டெபிலைசர் இமேஜும் காமிக்கிறேன். அந்த இமேஜ்லேயும் போட்டிருக்கு எவ்வளோ வோல்டேஜ் வர இழுத்து கொடுக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஸ்டெபிலைசரில் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தது டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசரு. இனி பார்க்க போகிறது வந்து சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசர், ஏசி ஸ்டெபிலைசரு. அந்த கீழே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசரை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசரு. சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசர் வந்து 170லேருந்து 270 வரை இழுத்து கொடுக்கும். சரிங்களா? 170 வோல்டேஜ் வந்துச்சுன்னா அதை இழுத்து 230 வோல்டேஜாக ஏசிக்கு கொடுக்கும். சப்போஸ் 270 வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அதை குறைச்சி 230 வோல்டேஜாக கொடுக்கும். சரிங்களா? 170லேருந்து 270 வரைக்கும் இந்த ஸ்டெபிலைசர் கொடுக்கும். சப்போஸ் 270 வராமல் 280 வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜை ஏசிக்கு போகிற லைனை வந்து கட் பண்ணி விட்ரும். அதுக்கு மேலே இது கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. 270 வோல்டேஜ் வந்துச்சுன்னா கம்மி பண்ணி 230 வோல்டேஜாக கொடுக்கும். 280 வோல்டேஜ் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்ரும், ஏசிக்கு போகிற லைனை கட் பண்ணி விட்ரும். ஏசிக்கு கரண்ட்டு போகாமல் கட் பண்ணி விட்ரும் இந்த ஸ்டெபிலைசரு. சரிங்களா? அதுதான் இந்த சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிலைசருடைய ஃபங்க்ஷன். எல்லா பூஸ்ட் ஸ்டெபிலைசருடைய ஃபங்க்ஷனுமே இப்படி தான். சிங்கிள் பூஸ்ட்னால் அந்த வோல்டேஜ் மற்றும் 170 இருக்குது சிங்கிள் பூஸ்ட்டு. டபுள் பூஸ்ட்னா 130 வரைக்கும், 130லேருந்தே இழுத்து கொடுக்கும். சரிங்களா? இந்த வோல்டேஜை பாருங்கள், சிங்கிள் பூஸ்ட் இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 170 to 270 வோல்டேஜ் வரை இது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 170 வராமல் 160 வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்ரும், ஏசிக்கு போகிற லைனை கட் பண்ணி விட்ரும். இது வந்து வேலை செய்யாது. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டெபிலைசர் வந்து ஒவ்வொரு வோல்டேஜுக்கும் தகுந்த மாதிரி தான் அதை வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் சிங்கிள் பூஸ்ட்டு, டபுள் பூஸ்ட்டு, ட்ரிபிள் பூஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். வோல்டேஜ் கம்மியாக இழுத்து கொடுத்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிங்கிள் பூஸ்ட், டபுள் பூஸ்ட்டு, ட்ரிபிள் பூஸ்ட்டுன்னு மாறும். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிங்கிள் பூஸ்ட்டு ஸ்டெபிலைசரு. சரிங்களா? இனி அடுத்தது வந்து பாருங்கள், அந்த கார்டுலேயே வந்து அந்த பூஸ்டோடைய அந்த ஸ்டெபிலைசருடைய பேஜ்லேயே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ வோல்டேஜ் வர இழுத்து கொடுக்கும், எவ்வளோ வோல்ட் அதிகமாக வந்தால் கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே அந்த ஸ்டெபிலைசருடைய பாக்ஸில் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசருக்குரிய பாக்ஸு. பாருங்கள், ஏற்கனவே காமிக்கலை, அதுதான் இந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன், இந்த இமேஜை. இது வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. அந்தந்த கம்பெனிக்காரங்க இந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுவாங்க. இது வந்து டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசரு.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜுக்குரிய டபுள் பூஸ்ட் ஸ்டெபிளைசரு. ஃப்ரிட்ஜுக்கு வந்து 130லேருந்து 280 வரைக்கும் அந்த போட்டிருக்காங்க. 290 130லேருந்து 290 வரைக்கும் இந்த ஸ்டெபிளைசர் வந்து வேலை செய்யும். 130 வோல்டேஜ் வந்தாலும் இழுத்து 230 வோல்டேஜை கொடுக்கும். 290 வோல்டேஜ் வந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணி 230 கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ஸ்டெபிளைசரோட வேலை. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டெபிளைசர் வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பர் சர்வீஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.